பிளஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இறந்தவர்களுக்கான அடைப்புனா என்ன, அந்த அடைப்பு வந்து ஏற்பட காரணம் என்ன, இந்த அடைப்பு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளும் சடங்கு முறைகளை பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடைப்புனா என்ன, இது வந்து அடைப்பு அல்லது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு இறந்த ஆன்மா வந்து அவர் இறந்த பிறகு வந்து அவருடைய ஆத்மா வந்து சொர்க்கத்திற்கோ இல்லை நரகத்திற்கோ வந்து செல்லும் வழியில் ஏற்படுகின்ற அந்த தடையை தான் வந்து என்ன சொல்றாங்க, அடைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அடைப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து ஒரு தன்னுடைய அந்த காலம் அவங்க முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து அடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடைப்பு ஏற்படுவதற்கு நட்சத்திரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 13 நட்சத்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 13 நட்சத்திரத்துல ஒரு ஆன்மா வந்து இறந்தால் அந்த ஆன்மாவிற்கு வந்து அடைப்பு ஏற்பட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரத்தை நம்ம ஒருத்தர் வந்து நம்ம பிறக்கும் பொழுது எப்படி நட்சத்திரம் பார்க்கிறோமோ அதே போல அவங்க வந்து இறக்கும் பொழுதும் நட்சத்திரம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். இந்த நட்சத்திரங்கள்ல வந்து அவங்க இறந்தா அவங்களுக்கான அடைப்பு காலம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கரெக்டா வந்து அதற்கான பரிகாரங்களும் பூஜைகளும் வந்து செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படாது. அதாவது என்னென்ன நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை வந்து இருந்தால் 6 மாத காலம் அடைப்பு இருக்குமாம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் 4 மாத காலம் அடைப்பாம். கார்த்திகை, உத்திரம், சித்திரை, மிருகசிரீஷம், புனர்பூசம், விசாகம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களை இருந்தால் 3 மாத காலம் அடைப்பு இருக்குமாம். இந்த நட்சத்திரங்களை வந்து இருந்தாங்கன்னா நம்ம வந்து அதற்கான பரிகாரங்களை வந்து கண்டிப்பா வந்து செய்யணும். அதாவது எப்படி வந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்த அந்த ஆன்மாவை பின்னாடி வந்து செவரை வந்து இடிச்சிட்டு அதன் வழியா வந்து அந்த ஆத்மாவை வந்து எடுத்துட்டு போவாங்களாம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல அது முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, அவங்க இறந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து ஏற்றணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 4 செங்கல் வந்து வச்சு அதை வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ள வந்து நம்ம விளக்கு ஏற்றணும்னு சொல்றாங்க. விளக்கு ஏற்றி நம்ம ஒரு நிறை செம்புல வந்து தண்ணீர் வச்சு வழிபடணுமா. தினம்தோறும் வந்து மாலை நேரத்தில் வந்து நம்ம இதை வச்சு வழிபடணும்னு சொல்றாங்க. அந்த அடைப்பு காலம் வந்து முடிகிற வரையிலும் அதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏற்றணும். அவங்களுக்காக வந்து தினமும் நம்ம ஒரு தண்ணி வைக்கணும். 3 விஷயங்கள் செய்ய போறோம் நம்ம அவங்களுக்காக. தினம்தோறும் அவங்க இறந்த இடத்துல வந்து விளக்கேற்றணும், தண்ணீர் வைக்கணும், ஏதாச்சும் வந்து உணவு வந்து அவங்களுக்கு வந்து வச்சு ஒரு பாலோ இல்லை வந்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ நம்ம வீட்டில் செய்கிறத அவங்களுக்கு வந்து வச்சுட்டு நம்ம வந்து கற்பூரை ஏற்றி வந்து வழிபடணும். இதை வந்து வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் வந்து செய்யலாம். அதாவது கொல்லி போட்டவங்க தான் செய்யணும்னு கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற யார், அவங்க பேரன் பேத்தி மருமக யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த வழிபாடை வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ அவங்க வழியில் வந்து ஏற்படுகின்ற தடையினால அவங்க வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்தவித கஷ்டமும் ஏற்படாமல் அந்த ஆத்மா வந்து திருப்தியாக வந்து இருக்குமா. அதனால நமக்கும் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. சப்போஸ் நம்ம இதெல்லாம் வந்து செய்யலைன்னா அந்த ஆத்மா வந்து அங்கே கஷ்டப்படுமா. அந்த ஆத்மா கஷ்டப்பட்டா அந்த குடும்பத்திற்கு வந்து அது வந்து சாபமாக மாறும். அந்த குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்கும். அதனால இந்த அடைப்பு காலத்தில் நம்ம சரியா வந்து வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு. அப்பதான் அந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும் வந்து சொல்றாங்க. இந்த காலத்தில் நம்ம விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு அதாவது காலையில் மாலையில் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றணும். மாலையில் என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் வந்தும் ஏற்றி வந்து வழிபடலாம். தினந்தோறும் வந்து ஏற்றி நம்ம வச்சு காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறப்போ அது வந்து அவங்கள வந்து சென்றடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இந்த அடைப்பு காலத்து தெரியல எங்களுக்கு, நாங்கள் தெரியாமல் இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி தை அமாவாசை இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கான வழிபாடுகளையும் தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த தோஷத்துலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். இந்த அடைப்பு காலத்தில் கரெக்டாக அவங்களுக்கு எத்தனை மாதம் அடைப்போ அந்த காலம் வரையிலும் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து அந்த நம்ம ஏற்றணும் பார்த்தீங்களா, அந்த விளக்கை வந்து நம்ம வெளியில் வந்து போட்டுடலாம். அதாவது நீர்நிலைகளில் வந்து கரைச்சிடலாம். அதே மாதிரி அந்த கல்லும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து போட்டுடலாம். இந்த அடைப்பு காலம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த வழிபாடை வந்து செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அடைப்பு காலம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இதை வந்து நம்ம செய்கிறப்போ அந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.